வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம வந்து 1.5 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறணும். ஆனியன் 3/4 கிலோ, தக்காளி ஒரு 1/2 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு மல்லி, ஒரு புதினா கட்டு. மல்லி கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், புதினா கட்டு ஒரு கட்டு கம்பல்சரி வேணும். முதல்ல நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் வந்து அந்த பிரியாணி காய் அது போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் கொதிச்சு கொஞ்சம் பட்டை லவங்கம்லாம் கொஞ்சம் லைட்டாக கருவுன மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போடணும். அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரிசியை வந்து எப்போதுமே அளந்து வந்து அரிசியை போட்டுக்கிறங்க. எத்தனை கப் அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து 1 கப் அரிசி போட்டிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து அளந்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறங்க. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். பிரியாணிக்கு ஏற்ற சைஸாக பார்த்து கட் பண்ணி சிக்கன் பீஸ்லாம் வாங்கிக்கிறேங்க. அவ்வளோதான். வெங்காயத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து பொன்னிறத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக செவந்துக்கிட்டு கொஞ்சம் சிவப்பாக வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே கீழே அடி பிடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க, கீழே அடி பிடிச்சிடும். வெங்காயம்லாம் அப்புறம் கருவுன மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிறங்க, வெங்காயத்தை கிளறி விட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்னதுக்கப்புறம் தக்காளி, புதினா, மல்லி எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிற வரை கீழே அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிளறுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கறியை வந்து அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம். கறியை போட்டுட்டு இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிறங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. அதாவது நீங்கள் இப்போ 1.5 கிலோ அரிசி போடுறீங்கன்னா ஒரு 50 கிராம், இதில் வந்து ஒரு 35 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. தனி மிளகாய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே தயிர் கொஞ்சம் ஊற்றுங்க. தயிர் வந்து ஒரு 10 ரூபா தயிர் வந்து ஒரு 1.5 போட்டுக்கிறங்க. 6 லிட்டர் தயிர் வாங்கினீங்கன்னாக்க ஒரு 3/4 இது யூஸ் பண்ணிவிட்டு பாதியை வந்து மிச்சம் வச்சுருங்க. தயிர், மிளகாய் தூள் அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கிறங்க. கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா அந்த தயிர் வந்து ஃபுல்லாக மிங்கிள் ஆகிற மாதிரியும் மசாலா மிங்கிள் ஆகிற மாதிரியும் ஃபுல்லாக கிளறிடுங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு
உப்பு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு முழு எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா இன்னும் புளிப்பாக போய்டும், ரொம்ப புளிப்பாகிடும். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கப்பு தண்ணியோ அத்தனை கப்பு தண்ணி வச்சு நல்லா மூடி வச்சிடணும். மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அரிசியை போட்ட வேண்டியதான். அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் மூடிடுங்க. மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினா எல்லா தண்ணியும் வற்றிடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த டைமில் பக்கத்து கடாயில் நீங்கள் என்ன பக்கத்தில் ஒரு கடாயில் சுடு தண்ணி வச்சுட்டு, சுடு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மூடிக்கு மேலே தூக்கி வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா எல்லா அரிசியும் நல்லா